திமுகவின் நிலையத்துவான்கள் 4 பேர் பேசிவிட்டால் உண்மையை மூடிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதுவும் வந்து நடிகவே வரல. எனது அருமை நண்பர் அன்பில் மகேஷ் அங்கே போய் நின்றுட்டு ரொம்ப உருக்கமாக நடிகர் மாதிரி அவர் செந்தில் பாலாஜி தோல்ல வேற சாஞ்சிட்டு அழுவார். இரியா நானே கஷ்டப்பட்டு கண்ணீர் வரல நின்றுட்டு நீ வேற ஏன் தோல்ல சாயிர என்ற ஒரு உருக்கமாக நடிச்சு அந்த காலத்து சிவாஜி படத்தில் விடுற மாதிரி கண்ணீர்லாம் விட்டுக்கிட்டு நீங்க ஓவரா பண்றாங்க. அதான் இவங்க திமுக இருக்கிற சிக்கலே தான். 10 ரூபாய்க்கு நடிக்கணும்னா 300 ரூபாய்க்கு நடிக்கிறது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஜனங்க பாக்குறாங்களா மாலதி? ஒன்னும் பாக்குற ஜனங்க ஒன்னும் அவ்வளவு முட்டாலாம் கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறான். செத்த உடனே இந்த மாவட்ட ஆட்சியர் வயிற்று வழியில செத்தான். கள்ளச்சாராயத்தினால சாவலன்றாரு. பக்கத்துல எம்எல்ஏ நின்று பேட்டி கொடுக்குறாரு. அந்த சாவுக்கு வந்து சாராயம் குடிச்சு சாவறான் ஒரு 66 பேர். எனக்கு கண்டுக்காம இங்கிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. உள்ளூர் மந்திரி அனுப்பிச்சு விடுறாங்க. கலெக்டர் வந்து அவங்க அப்படிலாம் சாவல, வேற ஏதாவது உடல்நல வேற கோளாறுன்றாரு. உள்ளூர் மந்திரி அனுப்பிச்சு விடுறாங்க. வேலு அனுப்பிச்சு விடுறாங்க. இவர் போக வேண்டியதானே? இன்னைக்கு அப்படியே துயர் உருகுகிறீர்களே இந்த மக்களுக்காக. இந்த கேள்வி என்ன மக்கள் எழுப்ப மாட்டாங்களா? கள்ளச்சாராய சாவு நீ ஏன் போலன்ற கேள்வி எழுப்புவாங்களா மாட்டாங்களா? உடனடியாக விசாரணை ஆணையம் அமைக்கிறீர்களே. மெரினாவில் 5 பேர் செத்ததற்கு என்ன விசாரணை நடத்தினீர்கள்? யார் மீது எஃப்ஐஆர் போட்டீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே. பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க.